பிரைமரி ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பெட் சஃபேர் முடிஞ்சு பெட் தல்மூட் வந்தாச்சு. கேள்வி எப்படி கேட்கணும் நான் சொல்லி தரேன் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவாங்க. இது முடிஞ்ச உடனே இப்போ பிரைமரி ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பெட் சஃபேர் முடிஞ்சு பெட் தல்மூட் வந்தாச்சு. இப்போ பெட் மிட்ராஷ். பெட் மிட்ராஷ். பெத்னா ஹவுஸ். பெத்னா ஹவுஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது ஹீப்ரூல? அலஃப். இரண்டாவது வார்த்தை என்னது? இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆல்பபெட். ஆல்பபெட். So the midrash, midrashனா house of investigation. இன்வெஸ்டிகேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். சோ இந்த 14 வயதுல 13 வயதுல 13 வயதுல என்ன பண்ணுவாங்க? என்ன கத்துப்பாங்க? ரெமீஸ். ரெமீஸ்னா என்ன? The art of question and answering. Learning the method of question and answering. இயேசு 13 வயதுல என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜபால். கேள்வி கேட்கவும் அவர்கள் கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லவும். அந்த பதில் எப்படியா இருந்தது? அவர்களை வினாவும். வினா டு வினா. விளங்குதுங்களா? அதுதான் அங்க நடந்துட்டு இருந்தது. அது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து எங்க போவாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பெத் மிட்ராஷ் போவாங்க. இந்த பெத் மிட்ராஷ் தான் யூனிவர்சிட்டி மாதிரி. இந்த 13 வயசு இருக்கும்போதே அவன் முடிவு பண்ணுவான் எந்த ரபி கிட்ட நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ரபிங்க இருப்பாங்க, பெரிய பெரிய ரபிங்க இருப்பாங்க. அதுல எந்த ஸ்கூல்ல போய் நான் படிக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுவான், அந்த பையனோ அந்த வீட்டில் உள்ளவங்களோ. ஏன்னா அந்த வீட்டில் எல்லா யூதர்களுடைய கனவும் என்னன்னு சொல்லி சொன்னா யாராவது அவங்க வீட்டுல இருந்து என்னவாகணும்? ரபி ஆகணும். யாராவது இப்ப டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுற மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னா ரபி ஆகணும். மிகப்பெரிய ஆசை. ஸோ அவங்க ஒரு இதுக்கு போவாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க. அங்க ஒரு ரபி உட்கார்ந்துருப்பார். அவர் கேள்வி கேட்பார். இவங்களை எந்த எந்த வகையில கேள்வி கேட்பாரு? எப்படி தான் கேட்பாரு? ஒரு வசனத்தை சொல்லுவார், ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுவார். ஆனா உண்மையிலே அவன் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அவர் எந்த வசனத்தை கோட் பண்ணி கேட்கிறாருன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை அவன் கேட்கணும். இது எப்படி சொல்றது உங்களுக்கு? இந்த பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா நிறைய பாடல் வடிவத்தில் எழுதப்பட்டிருக்குது. நிறைய பாடல் வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது பேர் உண்டு. நீங்க வசனம் வாசிக்கும் போது நமக்கு எவ்ரி வேர்டு முக்கியம். நமக்கு வசனத்தினுடைய அவங்களுக்கு எல்லா வார்த்தையும் முக்கியம் கிடையாது. எல்லா வார்த்தையும் முக்கியம் கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க பாடல் எப்படி பாடுவாங்க தெரியுமா? ஏ பி சி டி இ டி சி பி ஏ. தெரியுமா தெரியாதா? பாட்டு இது போடுறவங்க சிடிஎஃப்ஜி ஏபிசிசிபிஏ அப்படி வருது இல்ல, அந்த மாதிரி பாடுவாங்க. ஸோ நீங்க பைபிள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிறகு அது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கும், தண்ணியை பத்தி எழுதியிருக்கோம், பிறகு காத்தை பத்தி எழுதியிருக்கோம், பிறகு எழுதியிருக்கோம், பிறகு கர்த்தர் ஆட்சி செய்கிறார் எழுதியிருக்கோம், பிறகு அடுத்த லைன் காத்தை பத்தி எழுதியிருக்கோம், தண்ணியை பத்தி எழுதியிருக்கோம். இப்ப இவங்க கவனிப்பாங்க. இவங்க கவனிச்சு இதுல நடுவுல ஒரு ஏபிசிடி பிறகு சிபிஏ அப்படி வரும். அப்படி வந்ததுன்னா அந்த டி பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியமான பகுதி. விளங்குதாங்களுக்கு? அந்த டியை சொல்றதுக்காக, அந்த வார்த்தையை சொல்றதுக்காக முன்னாலையும் பாடியிருப்பாங்க, பின்னாலையும் பாடியிருப்பாங்க. இப்ப இந்த ரபி இந்த நடு வார்த்தையை சொல்லுவார். இந்த நடு வார்த்தை சொல்ல மாட்டார், ஏதாவது ஒரு ஏயோ பியோ சொல்லுவார். அப்ப இவன் புரிஞ்சுக்கணும் இவர் இந்த கருத்தை தான் சொல்ல வராருன்ட்டு. அதுக்கு பைபிள்ல வேற எங்கேயோ என்ன வசனம் இருக்குதோ அந்த வசனத்தை சொல்லணும். இதாவது புரிஞ்சுதான் உங்களுக்கு?